வணக்கம் நண்பர்களே, வணங்காமுடி நம்ம ஊர் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கன்னிப்பட்டி கிராமம் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் சுவாமி கோயிலுக்கு தான் போக போறோம். வாங்க போகலாம். இதோ நம்ம கன்னிப்பட்டி பேருந்து நிலையம் நெருங்கிட்டோம், போயிட்டே இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர், அதாவது மேகமலை, வருசநாடு, கண்டம்னூர், இந்த மேகமலை தொடர்ச்சி ஏரியா போகிற சாலை வந்து இங்கேருந்து ஆரம்பமாகுதுங்க நமக்கு. இதை பாருங்கள், இப்போ தான் அந்த சாலை வந்து இங்கேருந்து பிரியும். இங்கேருந்து போனீங்கன்னா வருசநாடு போய்க்கலாம். இன்னி கொஞ்சம் நேராக போயிட்டே இருக்கிறோம். இன்னொரு 50 மீட்டருங்க. இதோ நமக்கு போக வேண்டிய கிராமம் வந்துருச்சு, வரதராஜபுரம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடதுபுறமாக போகணும். உள்ளே போயிட்டோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடு பிரியும். மண் ரோடு பிரிஞ்சு தான் இங்கேருந்து போயிட்டே இருக்கிறோம். சுற்றி பார்த்தா எல்லாமே விவசாய நிலம் தாங்க. இயற்கை வளம் நிறைந்த ஒரு இடம். மலைகள் நல்லாயிருக்கும். தோட்டத்தை பார்த்து தான் போயிட்டே இருக்கிறோம். விவசாய கிராமம் நல்லா இருக்குதுங்க. சுற்றி எல்லாமே பசுமையாக. இங்கேருந்து தான் நம்ம கோயிலோட எல்லையும் ஆரம்பிக்குதுங்க. இப்போ நம்ம இங்கே கொஞ்சம் தூரம் போனோமோ வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கேருந்து நடந்து போகணுங்க. வண்டி நிப்பாட்டிக்கலாமா? வண்டி நிப்பாட்டிட்டு இங்கேருந்து ஒரு 50 மீட்ரு நம்ம நடந்து போகணும். எல்லாமே மலை கிராமங்கள், மலை இயற்கை சூழல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயில். சாமி கும்பிடலாங்களா? ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா, எப்பயும் போல இவர் வந்து எங்கேயும் வந்து அரச மரத்தில் இருப்பார், ஆலமரத்தில் இருப்பார். ஆனால் இங்கே மாத்திரம் ஒரு தனித்துவம் சிறப்பு என்னென்னா, நாவல் மரத்தடியில் உட்காந்துருப்பார். இவர் வந்து நாவல் மரத்தடியில் உட்காந்துருப்பார். பக்கத்தில் இவர் ஐயாவோட நாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நாவல் கணபதி. ஐயாவோட பேர் வந்து நாவல் கணபதி. நம்ம முருகப்பெருமானுக்கும் அதாவது ஔவையாருக்கும் முருகப்பெருமான் நாவல் இது வந்துச்சு. அது வந்து ஐயா தான் தீர்த்து வச்சார்னு ஒரு தல வரலாறு இருக்குது. அது அந்த தனித்துவத்தில் வந்து இது எல்லாமே வந்து நம்ம எதுவுமே வச்சது கிடையாது, எல்லாம் சுயம்பு. இந்த மரம் வந்து அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும். இது எல்லாமே தானாக வந்தது, நம்ம எதுவுமே வைக்கலை. அது அது அந்த அந்த விட்டு தொண்டு தொட்ட தொடர்பு என்னமோ நமக்கு அந்த இது வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் வந்து ஐயா வந்து நாவல் கணபதியாக அங்கே அமர்ந்திருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற தெய்வம் என்னென்னா பாதாள காளி. பாதாள லோகத்துக்கு அரசின்னு வாங்க, கீழே பிடிச்சுவாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குற தெய்வம் வந்து பாதாள காளி. இவ வந்து பாதாள மேலே அதாவது நிலத்தடியிலிருந்து 12 அடி கீழே வந்து அன்னை அமர்ந்திருக்கா. அன்னையோட நாமம் வந்து பாதாள காளி. அன்னை வந்து உக்ர தெய்வமாக அமர்ந்திருக்கா. இவள் வந்து தேவருக்கு சூனியம் அனைத்து மாந்திரிக வேலையும் வந்து அன்னையை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம பிறந்தோன்னே இறக்குறதுக்கு வந்து ஒரு 6 அடி ஆழத்தில் தான் நம்ம வந்து புதைச்சு அந்த நிலத்துல தான் நம்ம மண்ணாக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தெய்வம் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம தெய்வத்தை வந்து வணங்குறவங்க இந்த பிரச்சனை, அந்த இறப்பு சொந்தமாக, அப்புறம் மற்றபடி குடும்ப ரீதியாக அனைத்து பிரச்சனையும் வந்து சரி பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம தெய்வம் வந்து பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் அனைத்து வியாபாரத்துக்காக இருக்கட்டும், தொழில் சம்பந்தமான மற்ற அனைத்து பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளும் வந்து தெய்வம் வந்து சரி பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு உக்ர தெய்வம்.
இப்போ நம்ம பார்க்குற தெய்வம் வந்து சிவபெருமான். சிவன் வந்து லிங்க வடிவாக தான் எல்லா கோயிலையும் இருப்பாங்க. நம்ம இதில் வந்து சிற்பமாகவே வந்து அதாவது அந்த சர்ப்பம் வந்து சிற்பமாகவே இருக்கு. அதாவது மற்ற தெய்வங்களை வந்து சிற்பம் வந்து அந்த அந்த பிரதோஷங்கள் மற்ற டைம் தான் வந்து இந்த நாகத்தை வந்து வைப்பாங்க. ஆனா வந்து நம்ம இதுல வந்து அது வந்து எப்பயும் இருக்கிற மாதிரி அது வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம தெய்வம் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து உத்தரவு கொடுத்துச்சு. அதனால நம்ம வந்து நாகலிங்கேஸ்வரர் ஐயா பேரு, அதோட நாமம் வந்து நாகலிங்கேஸ்வரர். அதனால வந்து இந்த நாக வடிவா வந்து நம்ம தெய்வம் வந்து இருக்கு. அந்த இவங்க கிடையா அந்த அடுத்ததாக நம்ம பார்க்குற தெய்வம் வந்து நாகேஸ்வரி, நாகம்மா நாகேஸ்வரின்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வம் தான் நமக்கு வந்து குருவாக இருந்து நமக்கு வழி நடத்துறது. அதுக்கப்புறம் தான் அன்னை 2 பேரும் வந்தாங்க. ஆரம்ப நிலையில் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்த தெய்வம் வந்து இவங்க தான். இவங்களும் அதே மாதிரி தான் உக்ர தெய்வம். அனைத்து பிரச்சனைகளும் இது பண்ணுவாங்க. இப்போ முன்னாடி வந்து இதுக்கு ஒரு வரலாறு, இந்த அம்மாவுக்கு ஒரு வரலாறே இருக்கு. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த தகவலை என்னன்னு நான் உங்களுக்கு பதிவிடுறேன். கீழே வரைக்கும். அதே போல் இந்த மூங்கிலுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இந்த மூங்கில் வந்து இதுவும் ஒரு தனித்துவமானது தான். இதுக்கும் ஒரு வரலாறு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்குற தெய்வம் வந்து சப்த மாதாக்கள், சப்த கன்னி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் வந்து கன்னிமாருன்னு சொல்லுவாங்க. சப்த மாதாக்கள், சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் வந்து இந்த மரத்தடியில் தான் அன்னை இருக்கிறதாக ஐதீகம். அதனால் இந்த மரத்தடியில் வச்சுருக்கோம். மஞ்சனெத்தி மரம், இந்த மரத்தோட பேர் வந்து மஞ்சனெத்தி மரம். அதாவது இந்த மஞ்சனெத்தி மரத்தடியில் தான் கன்னி தெய்வங்கள் அனைத்தும் இருப்பதாக ஐதீகம். அதனால் இந்த மரத்தடியில் அன்னை விட்டுருக்காங்க. இது ஏன்னா இந்த ஆழ விழுதுகள் மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆலமரத்தில் தான் இந்த விழுதுகள் மாதிரி இருக்கும். மஞ்சனெத்திலே இப்போ இருக்கும். இது வந்து தெய்வங்கள் வந்து நம்ம இது விளையாடுற மாதிரி வந்து இது தெய்வங்கள் வந்து சின்ன குழந்தையா வந்து இரவு நேரங்களில் வந்து விளையாடுவாங்க இந்த மாதிரி. அதனால தான் இதை அப்படியே விட்டுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குற தெய்வம் வந்து காவல் தெய்வமான கருப்பசாமி. நம்ம பார்க்குற தெய்வம் வந்து ஒரு ஐயா பேர் வந்து பிளாவடு கருப்பர். அதாவது சதுரகிரி அடிவாரத்தில் ஐயா விட்டிருப்பார். அதன் அடிப்படையில் வந்து நம்ம பிளாவடு கருப்பரை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எல்லா சிவன் ஆலயங்களிலும் வந்து பைரவர் தான் வந்து காவலாக இருப்பார். நம்ம ஆலயத்தில் வந்து அதற்கு வந்து கருப்பர் தான் நம்ம வந்து காவல் தெய்வமாக வந்து இங்கே விட்டுருக்காரு. இவர் வந்து மரத்தடியை வந்து பிளா மரம், இந்த பிளா மரத்தில் தான் இவர் விட்டுருக்காரு. இந்த இதில் வந்து இவர் வந்து ஐயா இங்கே இந்த மரத்தடியில் அமர்ந்திருக்காரு. உட்காருங்க.
வணக்கம் சாமி. கோயிலோட எப்படி உருவாச்சுன்ற ஒரு இது சொல்ல முடியுமா? ஐயா, இப்போ நான் கோயில் வந்து எப்படி உருவாச்சுன்னா, நானும் உங்களை மாதிரி தான் வந்து இளமை பருவத்தில் அந்த ஒரு இது, அதாவது எப்படி சொல்கிறது, அந்த இறை நாட்டு இல்லை நமக்கு. ஆரம்ப நிலையில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு அந்த இறை நாட்டில் அதாவது இவ்வளவு ஈடுபாடு முழுமையாக இல்லை. எப்பயும் போல் அந்த விளையாட்டு சட்டை அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். அப்போ அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு சில நம்ம மனதுக்குள்ள வந்து உனக்கு வழி இது இல்லை, உன்னோட வழி இது இல்லை, உன் பாதை, அதாவது நம்ம வெளியே வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதனால என் மனசுக்குள்ள அப்போ ஆழமா வந்து உன் வழி இது இல்லை, உன்னோட பாதை இது இல்லை. நம்ம வெளிநாட்டுக்கு கூட வேலை வாய்ப்பு தேடி போகும்போது பிளட் டெஸ்ட் கொடுக்கும்போது மஞ்சக்காமலைன்னு வந்துருச்சு. அது ஒரு பெரிய தடையா இருந்துச்சு. அதுக்கு நமக்கு ஒரு மன உளைச்சம், அதுலேயே ஒரு மன உளைச்சலையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐயா திருவண்ணாமலை இந்த மாதிரி பயணம் நம்ம அப்போ அடிக்கடி போவோம், ஆன்மீக பயணம். அப்படி போகும்போது உன்னோட அதாவது உன்னை இந்த மண்ணு இந்த எல்லையை விட்டு தாண்ட விடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்னடா இந்த ஐயா எப்படி சொல்றாரு, நமக்கு என்ன இந்த எல்லை இருக்கு, நம்ம வெளியே போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் அப்படியே போயிருச்சு. நானும் அந்த மறந்துட்டோம். அப்புறம் திடீர்னு உறங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனம். இந்த அம்மா வந்து ஒரு சிறு குழந்தையா வந்து உன்னோட இடத்துல நான் இருக்கேன் போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல எந்த இடம் அப்படின்னு நமக்கு தேடும்போது நம்ம தோட்டத்தை காமிச்சாங்க. தோட்டத்தை காமிக்கும் போது நம்ம ஒரு மரத்தடியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எந்த மரத்தடி, நிறைய வேப்ப மரம் இருந்துச்சு நம்ம இதுலயே, பூஞ்சோலை மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அதான் அப்படின்னு சும்மா சரி ஏதாவது ஒரு இடத்துல வைப்போம் இருப்போம் நம்ம வழிபாடு பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஐயா சொன்னாரு, இது இல்லை அந்த இடம் இருக்கு அப்படின்னு ஐயாவுக்கு கனவுல காட்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதுல அம்மா உட்கார்ந்து இருக்கிற இடம் வந்து ஒரு வேப்ப மரம், பெரிய மரம். அதுவும் 7 கிளைகளா வந்து இருந்த இடம். அதுல வந்து என்னை வழிபாடு பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து பண்றேன், என்னை வழிபாடு பண்ணுங்க, நான் உங்களை வந்து விட்டு, அதாவது நீ வந்து எனக்கானவன், நீ வந்து வழிபாடு பண்ணு என்னைய அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் நமக்கு இருக்கிற வசதிக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல. அதனால என்ன சும்மா மாத்திரம் ஒரு கல்லை வச்சு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னாங்க. நானும் ஒரு கல்லை வச்சு உள்ள கூட இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கருவறை இந்த அம்மாவுக்கு பின்னாடி அந்த கல் இருக்கும். அதை வச்சு தான் சும்மா நம்ம வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் போக போக எனக்கு கோயில் கட்டுங்க அப்படின்னாங்க. நம்ம இருக்கிற தகுதிக்கு வந்து நம்ம பெரிய கோயில் எப்படி கட்டுறது அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் இருந்தேன். நீ மாத்திரம் பண்ணாத, எல்லா கையும் வந்து இணையணும், இதில் எல்லாரும் இணைஞ்சு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நம்மளும் வந்து அதுக்குண்டான இதை வந்து பண்ண முடியாதே அப்படின்ட்டு நம்ம வெளியெல்லாம் இது பண்ணோம். அப்புறம் ஒரு ஐயா தொடர்பில் ஏற்பட்டு அந்த ஐயாவும் சொன்னார், உதவி பண்ணுறேன் நான் உங்களுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி அவர் மூலியமாகவும் அப்புறம் அந்த கோயில் வந்து ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து நம்ம ஒரு சிறு சிலையாக வைப்போம் அம்மாவை அப்படின்ட்டு இது பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, எண்ணெய் மாத்திரம் வைக்காத, கூட வந்து அதான் அம்மையப்பரா வை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பிள்ளையார், நாவல் கணபதி, அப்புறம் கருப்பர், இந்த மாதிரியெல்லாம் இவங்கெல்லாம் சொன்னது தான், நம்மளாம் வைக்கிறது இல்லை. அது அம்மா அவங்க சொன்னது இந்த மாதிரி எனக்கு சொன்னது, இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னது. அவங்களாவே இடத்த காமிச்சு அவங்களாவே வைக்க சொன்னது இதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கலைவாணி சிற்ப கலைக்கூடத்தில் தான் நம்ம போய் சிலை வந்து கொடுத்தோம். அது போகும்போது இந்த அம்மா வந்து முன்னாடி ரெடி பண்ணி இருந்தது. இந்த அம்மா வந்து முன்னாடி ரெடி பண்ணி இருந்தாங்க. இந்த அம்மாவை பார்த்தோன்னே இது நம்ம கனவுல வந்த அம்மா மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நான் பார்த்து அப்படியே பிரமிச்சிட்டேன். அப்பயும் கனவுல தோணுனது அப்படியே அங்கே இருந்திருக்கு. அப்புறம் நான் போனோன்னா அவரு என்ன மாதிரி நமக்கு ஒரு இவங்க 5 அடி,
நம்ம ஒரு சின்ன ஒரு 3 அடி 2 அடி இருந்தா போதும் அப்படின்னு அந்த ஒரு ஏன்னா நமக்கு பணம் பற்றாக்குறையா இருந்ததுனால அந்த மாதிரி கேட்டோம். அவங்க சரிங்க ஐயா நம்ம இது மாதிரி ஒரு சின்ன சிலையா ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு மாதிரி அவங்க சிலை செய்கிறவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பின்னாடி அதுக்கப்புறம் அவங்க கனவுல இந்த அம்மா போய் இவங்க வந்து அதாவது இவங்க வந்து துபாய் போறவங்க. இந்த சிலை வந்து துபாய் போறது, துபாய்க்கு ரெடி பண்ணி வச்சது. ரெடி பண்ணி வச்சு அவங்க இன்னொரு 2-3 வாரத்துல போற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம போய் அட்வான்ஸ் கொடுத்தோம் அந்த மாதிரி சிலை செய்யணும் அப்படின்ட்டு. சிலை செய்யவங்க அவங்க இந்த அம்மா வந்து அவங்க கனவுல போய் நான் வந்து அங்கே துபாய் அதாவது நான் போனா போய் உட்காந்தா பூஞ்சோலைக்கு தான் போய் உட்காருவேன். அதாவது இந்த இடம் வந்து பூஞ்சோலை மாதிரி இருந்தது. பூஞ்சோலைக்கு தான் போய் உட்காருவேன், என்னை வந்து அனுப்பு, அங்கதான் என்னையா அனுப்பு அப்படின்னு வந்து அவங்க கனவுல 2-3 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்கு. சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க நமக்கு தொடர்பு கொண்டு ஐயா நீங்க சிலை எங்க வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு ஐயா நம்ம தோட்டத்தில் வைக்கிறோங்க அப்படின்னு அவர் சொன்னேன். நான் அதுக்கு இப்போ தோட்டம்னா எப்படி எங்க எப்படின்னு கேட்டாரு. மரங்கள்லாம் இருக்கும், மரத்து இதில் தான் சும்மா கூரை போட்டு தான் இங்கே வைக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட இன்னும் அதாவது துபாயில் இருக்கிறவங்க கிட்ட நீங்க எங்க சிலை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஐயா நம்ம கோபுரத்துக்குள்ள கோபுரம் கட்டி அதுக்குள்ள வைக்கிறீங்க அப்படின்னு. அது அப்படியேவும் ஐயா மன்னிக்கணும், அவங்ககிட்ட நம்ம தொடர்பு கொண்டு ஐயா மன்னிக்கணும், அம்மா வந்து போனா பூஞ்சோலைக்கு தான் போய் உட்காருவாங்கன்னு பிடிவாதம் பண்றாங்க. அதனால உங்களுக்கு வந்து இன்னொரு சிலை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், நீங்க வந்து அது வர பொறுமையா இருங்க. அவரும் சொல்றாரு ஆமாங்க இங்க கொஞ்சம் தடைகளாவும் இருக்கு நமக்கு. தடையா இருக்கு, அதனால நம்ம ஒரு 2-3 மாதம் ஆகட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா நீங்க சிலை செஞ்சு கொடுங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் இங்க வந்து அமர்ந்து அதுக்கப்புறம் இங்க அருள் பாலிக்கிறாங்க. ஆமா, கோயிலுக்கு வர்றவங்க ஏதாவது வேண்டுதல்கள் நிறைவேற்றுறது ஏதாவது எல்லாமே இருக்குங்க. அத குழந்தை பாக்கியம், சரி, நாகதோஷம், சர்ப்பனா அம்மாவே நாகேஸ்வரி, அகத்துக்கு அதிபதியே அவதான். அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க என்ன நீங்க மனமுருகி வேண்டுனாலும் அவ எல்லாமே அருள் பாலிப்பா. ஆமா, இல்ல என்னன்னா நாகம் வந்து முன்னாடி பௌர்ணமி அமாவாசை வந்து நாகம் வந்து அடிக்கடி இங்க வரும் அடிக்கடி வரும். பக்தர்களே பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நம்ம அந்த பின்னாடி கூட அந்த இதுல அந்த சர்ப்பம் அந்த சட்டை அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கும், சர்ப்பத்தோட அந்த சட்டை எல்லாமே அப்படியே இருக்கும். பூஜைகள்லாம் எப்படிங்க? அது அமாவாசை பௌர்ணமி செவ்வாவள்ளி, அப்புறம் ராகுகால பூஜை. அம்மா பாதாள காளி அம்மாவுக்கு வந்து ராகுகால பூஜை அந்த மாதிரி எப்பயும் இது பண்ணுவோம். வேண்டுதல் நிறைவேறவங்க வந்து நம்ம கிட்ட பண்றாங்க வேண்டுதல். அதாவது அவங்க குழந்தை இல்லைன்னு கேட்டு வரும்போது குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குடும்ப ரீதியா பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த அதாவது இப்போ கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சு இந்த மாதிரி இருந்தாலும் கூட அது வந்து ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கோம். ஆமா, அதுக்கப்புறம் வந்து இப்ப மேக்சிமம் வந்து இப்ப குடிய நிறுத்தணும் அப்படின்ட்டு வர்றவங்களை வந்து நிறைய பேர் இங்க வராங்க. அது என்ன சாமி? ஐயா காளி அன்னையும் தாய் தான் 2 பேரும் நமக்கு வந்து உறுதுணையா இருந்து நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ தொழில் ரீதியாகவும் இருக்கட்டும், தொழில்ல ரொம்ப நமக்கு ஒன்றும் வியாபாரம் ஓடலை அப்படின்னு இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து இது பண்றாங்க. அப்புறம் இப்போ கலியுலகம் ஆயிடுச்சு, நிறைய பேர் மாந்திரி ரீதியா வந்து நிறைய பண்றாங்க. ஒரு குடும்பத்தை பிரிக்கணும், ஒரு குடும்பத்தை இது பண்ணணும், அப்புறம் எவள் பிள்ளி சுனி அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரியும் பண்ணி அவங்க பண்ணதை வந்து நம்ம திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம். சரி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்லபடியா இருந்திருக்கு. சரி, இந்த மூங்கிலுக்கு வரலாம் சொன்னீங்களா? ஐயா இது வந்து மூங்கில் வந்து நம்ம எதுவுமே வைக்கல. சரி, இது வந்து தானா வந்தது, சுயம்பா வந்தது. சரிங்க, எப்படி இதுன்னு தெரியல. ஆனா வந்து இது நான் சிறு வயதா இருக்கும்போது இருந்தது. சரி சரி, அப்ப இருந்து அப்படியே இருக்கு. சரி, இதெல்லாமே வந்து ஒரு இந்த இடம் ஃபுல்லாவே வந்து அதாவது ரொம்ப மரங்களா இருந்தது இடம். இது எல்லாமே வந்து சும்மா வயல்வெளியா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து அம்மா அமர்ந்த அப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணது. இந்த இடத்துல இந்த தெய்வங்கள் எல்லாம் இருக்கப்பா, நீ அதை பார்த்து நீ வந்து என்னை வழிபாடு பண்ணு, வர்ற மக்களுக்கு வந்து வேண்டதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அமர்ந்திருக்கீங்க. அன்னையும் பாதாள காளியும் அப்படிதான். அன்னை வந்து எப்படின்னா
இப்போ அவங்களோட இது வந்து சொன்னா சொல்லிட்டே போகும். 64 காளிகளில் வந்து பாதாள காளியை வந்து பார்க்கறது அரிது. மற்ற இடத்துல வந்து இதோட இது தெரியல. மேலதானங்க காளி, உங்களுக்கு வந்து எப்படி? ஐயா, அன்னை வந்து பாதாள லோகத்து தலைவி. உங்ககிட்ட ஆமா. காளிகள்ல வந்து 64 காளிகள்ல வந்து நிறைய 64 காளிகள்ல அவ ஒருத்தி. அன்னை பாக்குறதுக்கு வந்து உக்ர ரூபமா அன்னை வந்து அன்னைக்கு அதுக்கப்புறம் அன்னை அவங்கதான் வந்து உபாசனை எடுக்குன்னு சொன்னது. அன்னை இருக்கா, நீ வந்து இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொல்லிமலையில ஒரு சில நாட்கள் இருந்தோம். சரி. அங்க கொல்லி பாவைன்னு ஒரு அன்னை இருக்கா. அங்க இருக்கும்போதுதான் அப்பா உன்னிடத்துலயும் உன்னோட எல்லையிலயும் காளி இருக்கா, நீ சில காலம் பொறு, அந்த இடத்துல வந்து அமர்வா அப்படின்னு நமக்கு சொன்னது. சரி. அதுக்கப்புறம் வந்து அன்னை மேல ரொம்ப பற்று ஆயிப்போச்சு. காளி மேல ரொம்ப உயிரா, அதாவது என்ன பெத்தவ மாதிரி நினைச்சுக்கிட்டேன் நான். அந்த ஒரு சூழல்ல நான் வந்து அன்னைனா அவ்வளவு, அதாவது ஈர்ப்பு, அவங்க ஒரு காதல்னு சொல்லலாம் அன்னை மேல. அம்பிட்டு இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது நம்ம காளியில பல வகை இருக்கு, நம்ம எந்த காளியை இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ பாதாள லோகத்துல அரசியே இந்த மாதிரி சொப்பனத்துல காளி வந்து பாதாள காளின்னு இருக்கேன்ப்பா உன்னோட இடத்துல, நீ பார்ப்பா, இந்த இடத்துல வந்து இது பண்ணு அப்படின்னு தான். அதுவும் 12 அடி வந்து சொன்னோன்னு அப்படியே நீங்க 12 அடி ஆழத்துல வந்து நம்ம எடுத்து அதுக்கப்புறம் வச்சோங்க. ஆனா தாய் வந்து உக்கிர ரூபமா நமக்கு காட்சி கொடுத்தது. மக்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து இதா வச்சிருக்கோங்க. சரி சரி. சாமி, இப்ப அம்மா நாகம்மா தோண்டிட்டாங்க, சிவன் எப்படி அவங்களும் சொன்னாங்களா? நம்ம ஆரம்ப நிலையில அதான் நான் முன்னாடியே சொன்னலைங்க, ஆரம்ப நிலையில வந்து அம்மாவை மாத்திரம் தான் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கோயில், எனக்குன்னு ஒரு கோயில் கட்டுப்பா அப்படின்னு சொன்னது. அப்புறம் வந்து அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு மாத்திரம் நீ கட்டாத, என்னை சேர்ந்த என்ன அதாவது தம்பதி சகோதரியா வந்து இது பண்ணு. நாகேஸ்வரியும் நாகேஸ்வரியாகவும் நாகலிங்கேஸ்வரராகவும் அவரும் அருள் பாலிக்கட்டும், மக்களுக்கு வந்து அருள் பாலிப்பாரு அப்படின்னு வந்து இது சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சர்ப்பங்கள், அதாவது நாகதோஷம், இந்த சர்ப்பதோஷம், இந்த மாதிரி வந்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இங்க வந்து தீர்வு வந்து உடனே நடக்குங்க. ஏன்னா நகத்தின் அதிபதியே அவங்கதான். அப்படி அவங்க அருள் பாலிக்கிற இடத்துல வந்து அந்த இது வந்து ஒரு நொடியில எல்லாமே வந்து இது பண்ணிடுவாங்க. பிரதோஷ கால பூஜையும் நடக்குங்க. அந்த பிரதோஷ காலத்துல மக்கள் வந்து என்றதை வந்து இது பண்றாங்க. நம்மளும் அதுக்குண்டான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பிரதோஷம், அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி காலத்துல அவங்க வந்து பூஜை, அந்த மாதிரி பூஜை நடைமுறையில நடந்துட்டு இருக்குங்க. சாமி, இப்ப சொன்னீங்க இப்ப பௌர்ணமி, அமாவாசை, சிவராத்திரிக்கு பூஜை எப்படிங்க சாமி? சிவராத்திரி இப்ப பொதுவா வந்து மாதத்துக்கு சிவராத்திரி மாத சிவராத்திரின்னு வருது. அதுல மகா சிவராத்திரிக்கு சொல்லுங்க. இப்போ பிப்ரவரி மாதம் வந்து மகா சிவராத்திரி வருது. அந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் வந்து இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும். கோயில்ல வந்து ஆறுகால பூஜைன்றது, நம்ம கோயில்ல வந்து ஆறுகால பூஜைக்கு எல்லாத்துக்கும் ஆறுகால பூஜை நடக்கும். எல்லா தெய்வங்களுக்கும் வந்து ஆறுகால பூஜையும் நடக்கும். படையில் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவோம். அப்புறம் அப்போ வந்து அன்னதானமும், வர்ற மக்கள் வந்து விரதத்தோட வருவாங்க. ஏன்னா வேண்டுதல் எல்லாரும் குடும்ப ரீதியா வேண்டுதல் வைப்பாங்க. அந்த வேண்டுதல் இப்போ போன வருஷம் வேண்டுதல் வச்சவங்க இன்னைக்கு வந்து நான் இது பண்றேன் அப்படின்னு மாதிரி இது பண்ணி சொல்லுவாங்க. அவங்க என்ன இதை பண்றேன் அப்படின்னா அந்த அபிஷேகத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது இல்லை கோயிலுக்கு ஏதாவது நான் பண்றேன் அப்படின்னு மாதிரி இது பண்ணுவாங்க. அவங்க நேர்த்தி கடனுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த வருஷமும் அதே மாரி வந்து வேண்டுதல் வச்சு வந்து விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து இந்த விரதத்துல இந்த இதுல கலந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆறுகால பூஜையும் வந்து பார்ப்பாங்க. சரி. அப்புறம் வந்து நம்ம கார்த்திகை மாசம் வந்து இப்போ திருவண்ணாமலையில வந்து கார்த்திகை மாசம் வந்து தீபம் ஏற்றுவோம். அதே மாதிரி நம்ம ஆலயத்துலயும் வந்து தீபம் வந்து ஐயா முன்னாடி வந்து ஏற்றுவோம். இப்போ எல்லா கோயில் வந்து சிவனாலயம் வந்து எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா வந்து கிழக்கு பார்த்து தான் ஐயா இருப்பாரு. நம்ம ஆலயத்துல வந்து ஐயா வடக்கு பார்த்து இருப்பாரு. ஐயா இப்போ வந்து அவர் வந்து அதாவது காசியை நோக்கி இருக்கிறதாக ஐதீகம். இப்போ வந்து ஏன்னா வடக்கு தான் நம்ம காசியோட இது அந்த பார்வை தான்.
ஐயன் வந்து அதை பார்த்து தான் இருக்காரு. ஐயன் வந்து இங்க முன்னாடி மேலே, அதாவது அம்மாவுக்கு பின்னாடி தான் வைக்கணும்ட்டு நம்ம இது பண்ணோம். ஆனா வந்து ஐயா இல்லை, நான் வடக்கு பார்த்து தான் அமருவேன் அப்படின்னு சொல்லி. இடம் குறிச்சு அவரும் இடம் குறிச்சு நமக்கு காட்டினாரு. சரி. இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஐயனையும் வச்சிருக்கோம். ஐயா அதாவது அந்த காசியை பார்த்து இருக்கிறதுனால அதனோட மகத்துவம் வந்து இங்க இருக்கும். பிறவா நிலையும் ஒரு என்ன நம்ம பிரார்த்தம் வைக்கிறோமோ அந்த பிரார்த்தம் வந்து அடுத்து அந்த பலாபலனை வந்து நம்ம பார்க்கலாம். பட் அந்த ஒரு இதா இருக்கும். நினைச்சதை நிறைவேற்றுவாருன்னு கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. சரி. மக்களும் வந்து இந்த இதை வந்து நீங்க இதை பயன்படுத்தி நீங்களும் உங்க பிரார்த்தம் வந்து வச்சு அதை பலாபலனா நீங்களும் அடைஞ்சுக்கலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாகலிங்கேஸ்வரர் கோயில், இந்த கோயில் தலத்துக்குள் வந்தால் மக்கள் அனைவருக்கும் வெற்றிகரமாக எந்த தடங்கள் வந்தாலும் நல்லபடியா நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஓம் காளியே, ஓம் காளியே, ஓம் காளியே, ஓம் காளியே, ஓம் காளியே, ஓம் பாலால 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 வைரவியே, ஓம் பாலால வைரவியே, ஓம் பாலால வைரவியே, ஓம் காளியே. நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாகலிங்கேஸ்வரனே ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பாண்டீஸ்வரனே ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பாடிமுனீஸ்வரனே ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் சத்திய பராசத்திய, ஓம் சத்திய பராசத்திய, ஓம் சத்திய பராசத்திய. பார்வதி பரமேஸ்வரியே ஓம் சத்திய பராசத்திய, ஓம் சத்திய பராசத்திய. நாகம தேவியே ஓம் சத்திய பராசத்திய, 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 ஓம் சத்திய சத்திய, ஓம் சத்திய பராசத்திய, ஓம் சத்திய பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, கருப்பா சரீரி கருப்பா மாவூத்து வேலவா கருப்பா ஆகாய கருப்பா கங்கை கருப்பா பூமி கருப்பா பூத கருப்பா கோட்டை கருப்பா வேட்டை கருப்பா 18ஆம் கருப்பா சங்கிலி கருப்பா சொடல கருப்பா சொல்ல கருப்பா மாயாண்டி கருப்பா முண்டி கருப்பா சப்பானி கருப்பா மாலியப்ப கருப்பா 21 வந்தி கருப்பா வாடா கருப்பா உத்தரவுரா கருப்பா கருப்பா